இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ நான் ஐ வாஸ் அ ஃபேன் ஃபார் விஜய் ஃபார் ஹிஸ் மூவிஸ். அரசியலுக்கு வந்தால் ஓட்டு போடுவேனா அப்படின்றது அவர் என்ன பேச போறாரு என்ன பண்ண போறாரு அதை பொறுத்து தான். கண்டிப்பாக ஓட்டு போடுவேனா இல்லையா அது we never know இல்லை. ஸோ ஜென்ரலாக ஒரு ரசிகன் அப்படின்னா அவர் வந்தாலே ஓட்டு போடணும் அப்படி கிடையாது. அது டோட்டலாக வேற செக்டர், இது டோட்டலாக வேற செக்டர். சின்ன வயசில் ஒரு பயங்கர தீவிரமான விஜய் ஃபேன், கிரேசி ஃபெனாட்டிக்கு, என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சண்டை போட்டு பேசாமலாம் அப்படிலாம் இருந்து. ஆமாம், அந்த அளவுக்கு ஃபேனாக இருந்திருக்கேன். இப்போ எனக்கு நாளைக்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரோட்டில் நிற்கிறேன்னா நான் ஃபோன் பண்ணால் என் ஃப்ரெண்டு வருவானா விஜய் சார் வருவார், என் ஃப்ரெண்டு தான் வருவான். அப்போது அவருக்காக இவன் கூட சண்டை போட்டு இவன் கூட பேசாமல் இருக்கிறது கரெக்டாக தப்பா? நம்ம வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு ஒன்று பண்ணுற அளவுக்கு அப்படி கிடையாது. கதை வாங்கிட்டு இருக்காரு, புரியுது. எனக்கு விஜய் சார் பிடிக்கும், ஃபேன் தான். ஆனால் அந்த பைத்தியக்காரத்தனமாக நம்ம வந்து மங்காத்தாவும் 23 ரிலீஸ் ஆகுது இல்லை அவர் வந்து மொகஞ்சி மங்காத்தா இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பேசினாங்க, நாங்கள் ரெஸ்பாண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் மங்காத்தா உங்ககிட்ட கேட்கல. ஏன் அப்படின்னா மங்காத்தா எப்பயோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் பிஃபோர் பொங்கலே அவங்க வந்து 23rd வர போகிறோன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆமாம், ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. இல்லை ஆமாம், அப்போவே சொல்லிட்டாங்க 23rd மங்காத்தா வராங்க அப்படின்றது. ஸோ எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் 30 தான் வரதா இருந்தோம். 23 மங்காத்தா வந்தாலும் 30 வரதா தான். அதுக்கப்புறம் இந்த பொங்கல் டைமில் இந்த ஜனநாயகன் தள்ளி போனும்போது நாங்கள் பொங்கல் வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும் போது தான் தெரிய வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ தான் வருது. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. இது எனக்கு நான் வந்து ஹாட்ஸ்பாட் பார்த்துட்டு எனக்கு படம் பார்த்தே தெரியுங்க, டீசர் பார்த்துட்டு தெரிஞ்சு போச்சு. 4 கதைக்கும் எனக்கு ஒவ்வொரு விதமான விஷயத்துல வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் உடையுது. இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது, இதெல்லாம் பண்ண தேவையில்லை. கடைசி எபிசோடு கலையரசன் எபிசோட் பார்க்கும்போதுலாம் எனக்கு என்னமோ பெரிய ஐ ஓப்பனரா தெரிஞ்சது. பட் இது வந்து எங்களுக்கு கரெக்டா கொண்டு போயிருக்கோம். பட் இதை போயிட்டு அந்த ஃபேமிலி அந்த செட்டா கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. அது இதுல பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? செகண்ட் பார்ட்ல அதை அச்சீவ் பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஏன்னா செகண்ட் பார்ட் ஏ இல்ல சோ ஃபேமிலி பார்க்கலாம். அதனால அந்த பஞ்சாயத்து இதுல இல்ல. ஓகே, அப்ப இது சேட்டலைட் சேட்டலைட் அப்ப பேசிட்டு தான் இருந்தோம். கரெக்டா அந்த டைம்ல இப்போ 2 வேலைகள் ஆரம்பிச்சோன்னா ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டாருன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா சேட்டலைட் 1 சேட்டலைட் போறதுக்கு வந்து நம்ம திரும்பவும் சென்சார் போய் டிவிக்கு ஒரு சென்சார்ஷிப் வாங்கிட்டு வரணும். ஏன்னா ஏ இல்ல, டிவிக்குன்னு போகும்போது மறுபடியும் அங்க ஒரு டிவிக்குன்னு ஒரு யூ ஏதோ சம்திங் அது இருக்கு. சோ அது போயிட்டு வரணும். சோ அதுக்குள்ள இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டோன்றதுனால சரி ஓகே ரெண்டும் சேர்த்து. எனக்கு இப்போ சேட்டலைட் காசுலாம் தேவையில்ல, ஏற்கனவே ஹாட்ஸ்பாட்ல போதுன்ற அளவுக்கு சம்பாரிச்சிட்டேன். அதனால எனக்கு பாட்டுல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்றதுனால அந்த பிரஷர் உங்களுக்கு இல்லையா சார்? அந்த பிரஷர் இல்லையா? சேட்டலைட் விற்காது இந்த படத்துக்கு, இந்த பஞ்சாயத்துலாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அஃப்கோர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், சேட்டலைட் விற்கணும் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம், அதுவும் ரெவென்யூ தான். பட் அது அந்த நேரத்தில் சில சுச்சுவேஷன் அந்த கண்டென்ட்டோட இது அவர் சொன்ன மாதிரி அந்த ரீசென்சார் ஒன்று போகணும், அந்த ப்ராசஸ் இருந்துச்சு. அதை பண்ணலாம் டிசைட் பண்ணோம். பட் கரெக்டாக இமீடியட் டேக் ஆஃப் இது. ஓகே, ஹாட்ஸ்பாட் 2 உடனே பண்ணிடலாம் டிசைட் பண்ண உடனே ஓகே கண்டிப்பா இந்த தடவை ஏ இல்ல அப்படின்ட்டாரு. எடுத்த உடனே கண்டென்ட் இருக்கு, அப்போ நம்ம வந்து ரெண்டையும் கொலாப் பண்ணி கொடுக்குறப்போ இட் வில் பி ஈஸி அப்படின்ற ஒரு தாட் தான். ஓகே, ஸோ எனக்கு வந்து நீங்க ஒரு பிக் பாஸ் டைரக்டர் மாதிரி இருக்கீங்க ப்ரோ. அதாவது வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்கு உங்களுக்கு. நல்ல கம்பேரிசன். சரி, இவங்க கூட அந்த படத்துல நல்லா இருக்கும். நம்ம ஒரு சீசன்ல ஓகே ஒரு 5 பேர் பிடிக்கணும், ஒரு 4 பேர் பிடிக்கணும், ஒரு சீனியர் ஆக்டர்ஸ் 2 பேருக்கு நம்ம ஒரு பிக் பாஸ்ல ஒரு டெம்ப்ளேட் வச்சிருப்போம். எனக்கு இதை பார்த்தோன்னே அதான் கிளிக் ஆச்சு. ஒரு மெயின் அட்ராக்ஷன் நீங்க பவானி சங்கரை கொண்டு வந்துட்டீங்க, ரிப்ளேசிங் யூ. அதான் அவங்க தானே கதை சொல்றீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எப்படி உங்களை சூஸ் பண்றீங்க? இந்த கேள்வியும் நிறைய கேட்டாங்க. எப்படின்னா இல்ல நம்ம கதை எழுதணும்னா இந்த கேரக்டருக்கு யாரெல்லாம் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு யோசிப்போம். இப்படி நம்ம பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஓகே. ஸோ அவர் சொன்ன மாதிரி ட்ரெய்லர்ல கீழே நிறைய பேர் வந்து உங்களை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மிஷன் மீட் பண்ணி கமெண்ட் பண்ணாங்க, இவங்க நல்லா பண்ணியா அஸ்வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையான ஒரு குரல் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன். ஓகே, என்ன ஃபீல் பண்ணீங்க? சரி, எண்ட் ஆஃப் த டே எல்லாம் ஒவ்வொரு ஆக்டரோட ஹாப்பினஸ் என்னன்னா ஆடியன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணும்போது தட் ஃபீலிங் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு ஆக்டராக இருக்கும்போது எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம், ரொம்ப லவ் பண்ணுவோம்.
ஏன்னா அது வந்து நம்ம அன்கண்டிஷனல் லவ்னு நம்ம சொல்லுவோம், எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒன்று கொடுக்காது, எதனால நமக்கு அது கிடைக்குது அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அதில் எப்படி நம்ம வாங்கிக்கணும்னா நம்ம கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ், நம்ம கொடுக்குற சப்ஜெக்ட். ஒரு தேட்டருக்கு வரவங்க வந்து என்ன மாதிரி ஜானராக இருந்தாலும் போர் இல்லாமல் ஒரு என்ஜாயபிள் பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணாலும் நம்ம அழிக்கவே முடியாது, அவங்க வளர்ந்துட்டே தான் போவாங்க நம்ம நல்லதை கொடுக்க. ஸோ அவங்க பார்க்கும்போது ஐம் வெரி ஹாப்பி. எனக்கு இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் நான் இதை விட இன்னும் பெருசாக பண்ணுங்கிற ஒரு ஏக்கம் தான் நான் என்னை ஏற்றிட்டே போவேன். ஓகே. ஸோ நிறைய ஸ்ட்ரெஸ் டைமில் வந்துட்டு எல்லாமே குக்வித் கோமாளி பார்த்துருப்பாங்க. அந்த டைமில் எல்லாருமே புகழ் சிவாங்கி சொன்னாலும் அதில் ஒரு பார்ட்டாக அந்த நீங்களும் நிறைய இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க நிறைய விஷயங்கள்ல. அது எனக்கே அவங்கள பார்க்கும்போது சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. அது ரொம்ப அந்த டைம் ரொம்ப எப்போ பார்த்தாலும் அது எவர்கிரீன் மொமெண்ட்டாக தான் இருக்கும். அதில் நீங்கள் பண்ண எல்லா டிஷ்ஷும் ஆகட்டும் எல்லாமே, அதாவது இந்த மாதிரி ஒரு பையன் பண்ணுவானான்னு இருக்குல்ல, அந்த க்யூட் ரியாக்ஷன்ஸ்லாம் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ரீல்ஸில் போட்டாங்க, அதனால தான். ஓகே. விடுதலையில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நான் சத்தியமாக சொல்கிறேன், இப்படி ஒரு எமோஷன் அவங்க கொண்டு வந்திருப்பாங்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. எதிர்பார்க்கல, சூரிய சார் இல்ல கம்மியா தான் வந்து. ஓகே, அதுக்கான ஹோம்வொர்க் எங்க எடுத்துக்கிட்டீங்க? Homework illa, it's definitely Vetrimaran sir's guidance. Okay. Because பவுண்ட்லாம் இருக்காது, நம்ம அங்கே போய் அந்த என்வாயர்மெண்ட்ல அடாப்ட் பண்ணி பண்ணுறது தான். இன்க்ளூடிங் டைலாக்ஸ்லேருந்து எவ்ரிதிங் யூ நோ, அந்த சீன் எப்படி ஸ்டேஜ் பண்ண போகிறாங்கன்றதே அங்கே தான் நமக்கு தெரியும். ஸோ டெஃபினெட்லி வெற்றி சாருடைய கைடன்ஸ் த்ரூ அவுட் அது வந்து வாஸ். அண்ட் ஹவு அந்த கேரக்டர் அவர் எப்படி ஒரு ஆர்க்காக கிரியேட் பண்ணதாக இருக்கணும், அண்ட் ஹவு ஹி எக்ஸ்பிளைன்ட் இட் டு மீ, அதை அடாப்ட் பண்ணி பண்ணது தான் அது. ஸோ ஐ திங்க் his clarity. ஓகே. இல்லை இப்போ நேரில் பார்த்தா நீங்கள் தான் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணலாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கு. அதனால அது ரொம்ப செம்மையான அவுட்புட்டுங்க, அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். எப்பயும் 96 பார்த்தாலும் அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் இருக்குல்ல, அது மாறவே மாறாது. பட் எனக்கு ஹாட்ஸ்பாட்ல இவர் மட்டும் ஏன் சார் ரெண்டாவது ஸ்பாட் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை தப்பா அதுக்குதான் ஒரு காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிதான் கேட்டேன். அந்த காரணம் வேற யாரும் கிடைக்கல. இல்ல பார்ட் 2 பண்ண போறோம் அப்படின்னும் போது பார்ட் 1ல நடிச்ச யாருமே இதுல இருக்க வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஓகே. அதுக்கப்புறம் MS பாஸ்கர் சார் காஸ்ட் பண்ணிட்டேன். காஸ்ட் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு மட்டும் ஒரு ஆள் ஒரு மாதிரி போயிட்டே இருந்தது, யாரும் கரெக்டா செட் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கும்போது நான் சரி ஓகே நம்ம ஆதியே இதுல காஸ்ட் பண்ணா இப்படி ஒரு விஷயம் இருக்கும், ஓகே சோ அதனால அது நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே. அப்படி அப்ப ஏன் நடிப்புக்காக கிடையாது, எல்லாம் கலந்து உண்மையை பேசுறது. ஓகே. சோ அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு கேரக்டர் டிஃபரன்ஷியேஷன் நீங்க என்ன பாக்குறீங்க? புரியல. அந்த படத்துக்கு ஹாட்ஸ்பாட்க்கும் இந்த பார்ட்டுக்கும் கதையே டிஃப்ரெண்ட் தான். ஓகே. இதுல எல்லாமே இதுல அதுல இருக்கிற எந்த சம்மந்தமுமே இல்லை. இதுல 3 கதை, டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ஒரு படத்துல சொல்றோங்கிறது மட்டும்தான் சிமிலாரிட்டி தவிர மீதி இந்த மாதிரி ஒரு ஹார்ஷ் ட்ரூத் அப்படிங்கிறத வந்து உண்மையா காட்டணும் அப்படிங்கறது அந்த ஒரு கான்செப்ட் மட்டும்தான் சேம் தவிர மீதி எதுவுமே அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் தான். ஓகே. ஸோ நான் நம்பினது என்னன்னா நல்ல எஃபர்ட் போடுறாங்க. இல்ல அதனால தான் அந்த அப்பாவுக்கும் ஏதாவது சீன் ஷேர் பண்ற மாதிரி சீக்வென்ஸ் இருக்கு? இல்ல அது வந்து கரெக்டா அது தனித்தனியா தான் இருக்கு. ஆமா, ஸ்கிரீன் அந்த ஸ்பேஸ்ல இருக்கு. பட் அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா பெட்டர். 2 பேருக்குமே நடிச்சதே தெரியாதான் அப்படி. ஓகே. ஸோ அஸ் அ ப்ரொடியூசரா ஜான் 23 படம் ரிலீஸ் ஆக போகுது, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? இல்ல டென்ஷன் தான் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆல் எக்ஸைட்டடாக இருக்கும். ஓகே. ஓகே. ஏன்னா லாங் வெயிட். நாங்கள் ஆக்சுவலி இன்னொரு 3-4 மந்த்ஸ் முன்னாடியே வந்திருக்கணும். ஓகே. பட் தென் நிறைய பெரிய படங்கள் அதனால. பட் இப்போ வந்து எங்கே டென்ஷன் அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் டிசைட் பண்ண டேட் வேறு. ஓகே. அகைன் இந்த பொங்கல் ரிலீஸில் இந்த படங்களுடைய ஷஃப்லிங் இதெல்லாம் காரணமாக வச்சு தான் இப்போ எங்களுக்கு ஒரு ஐடியா. பொங்கல் வரலாமா ஒரு ஐடியா வச்சிருந்தீங்க? ஆமா. ஓகே. பொங்கல் வரலாமா ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. இப்போ வரலாம்னு டிசைட் பண்ணல. ஓகே. ஒரு டிஸ்கஷன் நான் ரிட்டர்ன் டிஸ்கஸ் பண்றப்போ வரலாம் அப்படின்ற முன்னாடி வந்து 30 வரதா இருந்தோம். ஜனநாயகன் அதான் கேட்கிறாரு. 30th தான் டிசைட் பண்ணிருந்தோம். பட் பொங்கலுக்கு ஏன் அட்வான்ஸ் பண்ணலாம்னா ஓகே அங்கே ஒரு வேக்யூம் இருக்கு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ அகெயின் இமீடியட்டா 2-3 படங்கள் பெரிய படங்கள் உள்ள வந்துட்டாங்கன்னு ஓகே ஃபைன் அப்போ நம்ம 23rd வந்துடலாம். ஸோ we were ready actually. ஓகே. பொங்கலுக்கு முன்னாடி we were ready தான். ஓகே.
ஸோ எனக்கு வந்து இந்த விஷயம் நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தப்ப எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக மாதிரி எனக்கு இந்த டீசர் பார்த்த உடனே எனக்கு 2 விஷயம் தோணுச்சு. தமிழ்நாட்டில் ஒரு 2 ரசிகர் கூட்டம் இருக்கு ஆல்ரெடி. அவங்களோட பிரதிபலிப்பா நான் ஒரு 2 கேரக்டர் நான் பார்க்குறேன். மேபி இந்த படம் வந்து ஒரு டாக்ஸிக்கான ஒரு ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஐ ஓப்பனாக இருக்குமா இந்த படத்துல ஒரு கேரக்டர்ஸ் பண்ற பிஹேவியர்? அப்படிதான் இருக்கணும்னு கிடையாது. ஓகே, நீ கதையை மேபி 2 எனக்கு ஓகே, நான் இந்த விஷயத்துல நான் கொஞ்சம் அடி வாங்க போறேன். இப்ப நானே இந்த படம் பார்த்து நான் இப்போ ஒரு ஆக்டரோட ஃபேனா இருக்கேன் அப்படின்னா இப்ப எனக்கே இல்லை சட்டையான நிறைய விஷயங்கள் இருக்க போகுதுங்க நான் கொஞ்சம் பிலீவ் பண்றேன். அதனால தான் நான் கேட்கிறேன். எந்த ஆக்டரை தூக்கி பிடிக்கிறோம் கூட இருக்கலாம். எல்லாமே தான் சொல்றேன் நானு. அது இருக்கான்னு அது நீங்க படம் அது நீங்க படம் பார்த்தா தெரியும். பட் அது வந்து உங்க ஃபேன்ஸ்க்கான இப்படிலாம் இருங்கப்பா அப்படின்னு சொல்ற அட்வைஸா தான் இருக்குமா இல்ல? இல்ல அப்படிதான் இருக்கணும். இப்ப வெறும்னா 2 பேர் இப்போ ஒரு ஹீரோ ஐடில வேலை செய்யறான், கதை வேறையா இருக்கும்ல, அந்த மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. 2 பேரும் ஃபேன்ஸ், ஆனா அவங்க லைஃப்ல அதுக்கப்புறம் என்ன அதை நோக்கி கூட இருக்கலாமே. அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சோ இட்ஸ் ஓபன் ஃபார் யூ. ஓபன் ஃபார் ஓகே. சோ இதுல வந்து இதுமே ஆந்தாலஜி மாதிரி தான் இருக்குமா? ஆமா, அதுல 4 கதை, இதுல 3 கதை. அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்டர் மட்டும் இதுல சீக்வல் மாதிரி கண்டினியூ ஆகும். ஓகே, அது மட்டும் ஒரு கண்டினியூவேஷன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் சொன்னேன், இந்த வாட்டி பிரியா சங்கர் கதை சொல்ல வராங்க. ஓகே, அவங்க யாரு, எதுக்கு சொல்ல வந்திருக்காங்க, அதெல்லாமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ஜாலியா இருக்கும். ஓகே, மற்றபடி 3 வித்தியாசமான கதைகள். ஓகே, நீங்க ஏன் பண்ணல? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ரிப்பீட்டடா அது நீங்க படம் பாத்தீங்கன்னா சரி, ஓகே ஓகே ஓகே, எல்லாத்தையும் கேட்க கூடாதீங்க. ஓகே, சோ இப்போ வந்து Jan 23 வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டு தெரி வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தானு சார் சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது நேற்று வந்து நீங்க எல்லாமே ட்வீட் போட்டு கீழே போட்டிருந்தீங்க. அதை ரெக்வஸ்ட் எடுத்து இப்போ தள்ளி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயம் நீங்க கேட்கும்போது உங்களுக்கு தயக்கம் இருந்துச்சா? கேட்கலாமா வேணாமா அப்படி யோசிச்சிங்களா? இல்ல, நாங்க பேசிட்டு இருந்தோம் முன்னாடியே கேட்கலான்ட்டு தான். ஒரு மோகன்ஜி வந்து திரௌபதி ரிலீஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்களும் ரிலீஸ் பண்றதுனால டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, சரி கேட்கலாம். ஆக்சுவலி அவர் தான் இனிஷியேட் பண்ணாரு. ஓகே, அவர் இனிஷியேட் பண்ணி கூட வி ஜாயின் ஹேண்ட்ஸ். ஸோ ஒன்னா போய் கேட்குறப்போ இமீடியட்லி உண்மையிலேயே அது பெரிய விஷயம். ஓகே, ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஹீரோ படம், அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய பொசிஷன்ல இருந்து அதை வந்து திரும்ப நான் 2 வாட்டி போஸ்ட் பண்றேன். ஆமா, ஸோ திரும்ப அதை வந்து ஒரு வேலிட் ரீசன் எங்களுக்காக அது பண்றாருன்றது எங்களுக்கு அது பெரிய ஆனது தான். ஓகே, பட் அதர் ஹேண்ட் என்ன சொல்றாங்கன்னா இப்போ மங்காத்தாவும் 23 ரிலீஸ் ஆக போகுது. இல்ல அவர் வந்து மோகன்ஜி மங்காத்தா இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பேசினாங்க, ரெஸ்பாண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அது நீங்க நாங்க மங்காத்தா அவங்க கிட்ட கேட்கல. ஏன் அப்படின்னா மங்காத்தா எப்பயோ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் பிஃபோர் பொங்கலே அவங்க வந்து 23rd வர போறோம்னு அனௌன்ஸ் ஆமா ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்க. இல்ல, ஆமா அப்பவே சொல்லிட்டாங்க 23rd மங்காத்தா வராங்க அப்படின்றது. ஸோ எங்களுக்கு தெரியும். ஸோ நாங்க 30 தான் வரதா இருந்தோம். 23 மங்காத்தா வந்தாலும் 30 வரதா. அதுக்கப்புறம் இந்த பொங்கல் டைம்ல இந்த ஜனநாயகன் தள்ளி போன போது நாங்க பொங்கல் வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும் போதுதான் தெரிய வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் அப்பதான் வருது. ஸோ அப்போ நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான். ஆமாமா, அதுக்கப்புறம் தான் வருது. அப்படின்னும் போது அவர்கிட்ட நம்ம, ஏன்னா நமக்கு அப்புறம் தானே அவங்க டிசைட் பண்றாங்கன்னு போது நம்ம கேட்கலாம், ரெக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுனாலதான் அவங்க கிட்ட கேட்டோம். மங்காத்தா முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்றதுனால நான் தானே ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணேன், நீ எப்படி என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அவங்க கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால அதை கேட்கல. ஓகே, ஸோ இந்த அது திரௌபதி 2 இதுவும் ஹாட்ஸ்பாட் 2 இதுக்குள்ள அந்த கிளாஷ் இருக்கா? அவங்க டோட்டலா அவங்க தூத்துக்குடி பக்கம் போயிட்டு இருக்காங்க. அது 2 டோட்டலா வேற வேற. ஓகே ஓகே, பட் எனக்கு என்னன்னா நான் சொன்னல நான் எனக்கு இந்த படம் பார்த்து நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. இது எங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியும், இதை எப்படி நம்ம சொல்றது சொல்லக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு. பட் இந்த படத்தை வந்துட்டு நான் எங்க அப்பா அம்மாவோட கூட்டு போய் ஜாலியா அப்பா அம்மா குழந்தைங்க யாரு கூட வேணா நீங்க உட்காந்து. ஓகே, நான் மாட்டிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் நீ இப்படி பண்ணிருக்கியே அப்படின்னு தெரியும். ஆமா, அது உங்களை பொறுத்து. ஓகே, கெசக் முஸ்கவே மாட்டிக்கிட்டேன். நாளைக்கு இது நான் ஃப்ரெஷ் ஷோ பார்க்கல. நாளைக்கு வரீங்களா ஃப்ரெஷ் ஷோக்கு? பார்த்தறேன் கொஞ்சம் கிளியர் ஆகும். ஓகே, ஸோ வந்து இப்போ படம் ரிலீஸ் ஆகும், ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பத்தின ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஓகே, இந்த படம் இந்த ஜானர் தொடப்போன்னு சொல்லிட்டு புதுசா இந்த படம் பார்க்கறவங்க ஒன்னு பார்த்துதான் அவங்கிற கட்டாயம் இருக்கா? அப்படி இல்லை. இப்போ நம்ம 1 பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணுவோம் அப்படின்றது தெரியும். பார்க்காதவங்களுக்கும் 2 வர்க்காரவங்களும் ஸ்டார்டிங்ல 1 பத்தி ஒரு ப்ரெல்யூட் மாதிரி சொல்லிட்டு தான் 2ல வரும். அதனால ஃப்ரெஷ் ஆடியன்ஸ் பார்த்தாலும் ஒர்க் ஆகும். 1 பார்த்தவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். உங்களுக்கு 1 பிடிச்சிருச்சா இல்லையா? எனக்கு சூப்பரா பிடிச்சிருச்சு. அப்ப நீங்களே அதையும் பார்க்க சொல்லிடுங்க. கண்டிப்பா நான் பார்க்க சொல்றவங்க எல்லாருமே. ஏன்னா அது வந்துட்டு நான் வந்து ஒரு மாதிரி தியேட்டர்ல தான் பார்த்தேன். பட் பெருசா நான் மேபி என் ஷோல பெருசா கூட்டம் இல்லைங்க. பட்
செம்ம படம் செம்ம கருத்து சொல்றேன், நமக்கே நிறைய விஷயம் சட்டையரா இருக்கு, இது ஏன் போய் சேர மாட்டேன்னு. பட் டூ மச்சா போய் நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. பட் ஐ எம் எக்ஸைட்டட், அது என்ன உள்ள இருக்க, என்ன குக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பாக்குறேன். ஒரு பெரிய ஹீரோட ஃபேனா நடிக்கிறத விட்டு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு? கஷ்டம் இல்லையே ப்ரோ, கேக்குறீங்க? அந்த மேனரிசம்லாம் அவர் பண்ணிட்டே இருந்தீங்கல்ல, அதனால நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து இப்ப ஒரு சில பேரால தான் நம்மளுக்கு வந்து சினிமா ஆசையே வந்திருக்கும். ஓகே. ஸோ அது இந்த கதைங்கிறதுக்காக இல்லை, பொதுவாகவே நீங்க எது பண்ணாலும் அவங்களோட அந்த ஒரு சாயல் வரதான் செய்யும். அது இப்ப ஸ்பெசிஃபிக்கா சொன்னதுக்கு அப்புறம் அது ஈஸி தான் நம்ம, ஏன்னா அவங்க அப்படி ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்க லைட்டா ட்ரை பண்ணாலே அது, நீ வேற ஏதாவது பண்ணாலே அது இவங்கள மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்ப லைட்டா ட்ரை பண்ணும்போது ஆப்வியஸா அது வந்து ஈஸி தான், ஈஸி தான். உங்களுக்கும் ரக்ஷனுக்கும் உள்ள சீக்வன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? சூப்பரா இருந்தது. ரக்ஷன் நான் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்வீட். ஓகே. என்ன நான்லாம் ரொம்ப ஸ்வீட்டு கைண்டு அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன். பட் அவரெல்லாம் சொல்லிக்க வேண்டியதான் ப்ரோ, நம்மளே சொல்லணும்னா வேற யாரும் சொல்லுவாங்க. அப்ப என்னை விட அவரு பல மடங்கு ஸ்வீட்டு, எனக்கும் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டு நிறைய சொல்லி கொடுத்து. ஓகே. ஸோ அப்படி ஒரு சூப்பரா போச்சு. சூப்பரா அவர் தான் இதை இன்னும் ஈஸியா ஆக்குனாரு எனக்கு. ஓகே. இந்த ட்ரெய்லர் கான்செப்ட் எங்க இருந்து ப்ரோ பிடிக்கிறீங்க? ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்துட்டு ஓகே இது ஒரு படம் ட்ரெய்லர் தான், நம்ம என்ன பார்த்தோம், நம்ம மைண்ட் வாய்ஸ்லாம் உள்ள வந்துட்டு போதே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ஒரு அட்டெம்ப்ட். அதுதான், அதனாலதான் எப்படி எங்க இருந்து பிடிச்சிங்க? 2 ட்ரெய்லர் பொறுத்த வரைக்கும் படத்துல என்ன இருக்கோ அதை வச்சுதான் கட் பண்ணிருக்கோம். 1வது வந்து சில விஷயங்கள் படத்துல இல்லாத மேட்டர் இருந்தது, டெலிட்டட் சீன்ஸ் அதெல்லாம் இருந்தது. 2 படத்துல இருந்ததை வச்சுதான் கட் பண்ணிருக்கோம். ஸோ அது நானும் எடுத்துக்கோ சேர்ந்து உட்காந்து பேசும்போது எதை வச்சா நல்லா இருக்கும், எது ஒர்க் ஆகும், மைண்ட்ல முதல்ல எனக்கு ஒரு ஃப்ளோ இருக்கும், ட்ரெய்லர் இப்படி இருக்கலாம் அப்படின்னு. ஸோ போய் அந்த ஃப்ளோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க போகும்போது அது இன்னும் எடிட்டரோட இன்புட்ஸும் வரும்போது அது இன்னும் சூப்பரா வந்துச்சு. ஓகே. இந்த ட்ரெய்லர் டயலாக் கூட வரும், ஒரு படம் வந்து நல்ல பதில மட்டும் தான் சொல்லுவோம், நல்ல கேள்விகளை எழுப்பும். இந்த படம் நிறைய கேள்விகள் எழுப்பும். சரி, புதுசாக நீங்க எல்லாத்தையும் சந்திக்க ரெடியா இருந்துக்கீங்க. நான் கை காட்டுறதுக்கு தான் ரெடியா. பார்ட் 1 போய் டப்பிங்ல போய் சொல்லிட்டேன், பார்ட் 1 போலாம். இங்க பாருங்க, நான்லாம் வந்து அநேகமா நீங்க ஊரை விட்டு ஆக்சுவலி நீங்க அந்த வெர்ஷன் பார்க்கல, அந்த வெர்ஷன் அப்படியே கட் ஆயிடுச்சு. ஓகே. நிறைய அதை ட்ரிம் பண்ணிட்டோம், சென்சார் அது நிறைய ட்ரிம் பண்ணிட்டோம். ஓகே. பட் ஆனா ஒரிஜினலா இருந்த வெர்ஷன் நீங்க பாத்துருந்தீங்க, அந்த டப்பிங் அப்போ நல்லா உட்காந்து ஒரு டப்பிங் அந்த டயலாக் போயிட்டு இருக்கு, டயலாக் போறப்பே விட்டு சொல்றேன், அந்த டயலாக் கேட்டா எனக்கு அப்படியே உள்ள எனக்கு இது எங்க இம்பாக்ட் ஆகும், இதை யாரெல்லாம் பேசுவா, ஓகே இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பிக்சர் பண்ணோன்னு நான் சொல்லிட்டேன், நான் ஊர்லயே இருக்க மாட்டேன், ரிலீஸ் ஆனீங்க நீங்க முடிஞ்ச அழைக்காது ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே. என் கண் முன்னாடி தான் பேங்காக்கு டிக்கெட் போட்டாரு. ஒரு ஃப்ரெண்டு கால் பண்றாங்க, மச்சான் பாஸ்போர்ட் ரெடி பண்ணிட்டேன். இல்ல அதுல சொன்ன ஊரை பாத்தீங்களா? ஆமா சார், பின்ன. ஓகே. சோ உங்களுக்கு சென்சார் எவ்வளவு கைண்டா நடந்துக்கிட்டாங்க? எனக்கு ஆக்சுவலி சூப்பர் தான். அதாவது பாலமுரளி சார், அவரு பார்ட் 1ல போன இன்டர்வியூலாம் சொல்லியிருந்தோம், பார்ட் 1ல ஒரு கதையை வந்து ரிலீஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனைலாம் ஆகி அவர் தான் படம் பார்த்து இல்லை அப்படின்ட்டு எங்களுக்கு பார்ட் 1 ரிலீஸ் ஆனது காரணமே அவர் தான். ஓகே. ஸோ பார்ட் 2லயும் நிறைய எங்களுக்கு யூஏ கிடைச்சிருக்குன்னா அவர் தான் ரீசன். அவருக்கு படம் பார்ட் 1 ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போ. ஓகே. பார்ட் 2 நான் சொல்ல முடியாது, சென்சார் எனக்கு சப்போர்ட்டிவா தான். கதை சொல்றீங்களா? இதுலயும் ஏதாவது ஒரு கதையை ரிலீஸ் பண்ண வேணாம் அதுமே சொல்லிட்டாங்களா? இதுல அந்த மாதிரிலாம் 3 தான் எடுக்கும்போதே 3 தான். இல்ல ஆக்சுவலி நான் எடுத்துட்டோம், அது பார்ட் 3ல ஒரு கதையா ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா லென்த் கருதி அது அப்படி மாத்திட்டோம். அது இன்னும் கொஞ்சம் ஒரு வொர்க் பண்ணலாமே, அவர் கொஞ்சம் ஒரு தாட் ப்ராசஸ் இன்னும் பெட்டரா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு. சோ அதனால அதை இங்க டைம் வேஸ்ட் பண்ணோம்னா 3க்கு நம்ம 3க்கு போயிடலாம். ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டாரு. மத்தபடி சென்சார் அதான் எனக்கு இப்போ ஓகே தான். ஆனா ஆக்சுவலா கேட்டீங்கன்னா நிறைய கிரியேட்டிவ் பிரச்சனைகள் இருக்குதான். சென்சார் சைட்ல வந்து அலோவ் பண்ணாம நிறைய இதுவானா அந்த பிரச்சனைகள் வந்து பெருசா இருக்குதான். ஓகே. ஏன்னா இப்ப பார்ட் 2வே வந்து நான் பார்ட் 1ல போன அளவுக்கு ஓவர் போட்லாம் போல. ஏன்னா எழுதும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சென்சார்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்றதான் மைண்ட்ல வருது. ஸோ அதனால தட் இஸ் அ ப்ராப்ளம் விச் ஹாஸ் டு பி ரெக்டிஃபைட். பட் ஆனால் அது எப்போ எப்படி ஆகும்லாம் எனக்கு தெரியல.
ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ஒரு ஃபேனுக்கான கேள்வி. நீங்கள் விஜய் சார் ஃபேனுங்கிறது எவ்வளோ பெரிய விஜய் சார் ஃபேனுங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஷார்ட் ஃபிலிமே பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும் போது உங்கள் படம் ரிலீஸ் ஆகுது, அதே டைமில் விஜய் சாரோட கடைசி படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு. விஜய் ஃபேனா உங்களோட மனசாச்சு, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கு இப்போ? இல்ல நான் வந்து விஜய் சார் சின்ன வயசுல ஒரு பயங்கர தீவிரமான விஜய் ஃபேன், கிரேசி ஃபெனாட்டிக்கு. என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் சண்டை போட்டு பேசாமலாம் அப்படிலாம் அந்த அளவுக்கு. ஆமா, அந்த அளவுக்கு ஃபேனா இருந்திருக்கேன் சின்ன வயசுல. இப்பயும் இருக்கு. பட் நமக்கு வளர வளர வி கெட் மெச்சூர்ட் இல்ல. ஸோ அப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம யாருக்காக யார் கூட சண்டை போடுறோம். இப்போ எனக்கு நாளைக்கே வந்து ஆக்சிடென்ட் ஆகி ரோட்ல நிக்கிறேன்னா நான் ஃபோன் பண்ணா என் ஃப்ரெண்டு வருவானா விஜய் சார் வருவார், என் ஃப்ரெண்டு தான் வருவான். அப்போ அவருக்காக இவன் கூட சண்டை போட்டு இவன் கூட பேசாம இருக்கிறது கரெக்டா தப்பா? ஓகே, இந்த புரிதல் தான் நமக்கு போக போக வரும்ல. ஸோ இப்போ நான் வந்து எனக்கு விஜய் சார் பிடிக்கும், ஃபேன் தான். ஆனா இந்த பைத்தியக்காரத்தனமா நம்ம வந்து ஒரு நம்ம வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிட்டு ஒண்ணு பண்ற அளவுக்கு அப்படி உங்கள்ட்ட கதை வாங்கிட்டு இருக்காரு, புரியுது? ஆனா அவர் கதையே சொல்லல, அவர் வந்து ஓகே. ஸோ அந்த ஜோன்ல இருக்கும்போது விஜய் சார் படம் வந்தா நல்லா இருக்கும். ஓகே, அதை நான் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுவேன், ஜாலியா. ஓகே, அந்த சொன்னா இல்ல நீங்க தீவிர விஜய் ஃபேன் இப்போ சொன்னதுக்காக நான் சொல்றேன். ஓகேண்ணா. ஸோ இப்போ ஐ எம் இன் a zone where I like விஜய் சார். இப்போ ஃபேன் ஆஃப் விஜய் தான், பட் நாட் த கிரேசி ஃபனாட்டிக் தட் ஐ வாஸ் when I was raw young guy. அது கிடையாது. இப்போ மெச்சூர்ட் guy who enjoys his films. அந்த zone தான். இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்து ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா, இப்போ நான் வந்து I was a fan for விஜய் for his movies. அரசியலுக்கு வந்து ஓட்டு போடுவேனா அப்படின்றது அவரு என்ன பேச போறாரு என்ன பண்ண போறாரு அதை பொறுத்து தான். கண்டிப்பா ஓட்டு போடுவேனா இல்லையா அது we never know இல்ல. ஸோ ஜெனரலா ஒரு ரசிகன் அப்படின்னா அவர் வந்தாலே ஓட்டு போடணும் அப்படி கிடையாது. அது டோட்டலா வேற செக்டர், இது டோட்டலா வேற செக்டர். இங்க அவரோட அப்ரோச் என்னவா இருக்கும் போது என்ன பண்ண போறாரு அதெல்லாம் பொறுத்து தான். ஸோ அந்த அளவுக்கு என்ன சொல்றது, ஐ எம் மெச்சூர்ட் ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கான விஷயம் தான் படத்துல இருக்கு, நான் நம்புறேன். அது பொறுத்து நான் நம்புறேன். போட்டு வாங்கிட்டு இருக்கு. இல்ல போட்லாம் வருது, நான் ஃபேனா தான் கேட்டேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ ஜனவரி 20 ஹாட்ஸ்பாட் 2 ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு நீங்கள் பார்ட் 3 எடுக்கணும் தெரியுமா? பார்ட் 3 ஃபுல்லா வாங்க. அதுக்கான கேஷ்லாம் முடிவு பண்ணிக்கலாம்னா? இல்ல சான்ஸ் வேணுமா? ஒரு ரிப்போர்ட்டரா ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கூட போதும். ஓகேண்ணா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.